இன்னைக்கு தான் 2025ஓட கடைசி நாள். இன்னைக்கு என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வரியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. காலையிலே வேலை நம்ம செடி பசங்களுக்கு தண்ணியை ஊத்திட்டு மிதமா வெயில் படுற ஒரு இடத்துல வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்குலாம் புலம்பிட்டு பல்ல விளக்கிட்டு அருமையான ரசம் சோற உட்காந்து பொறுமையா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல மட்டும் கரெக்டா எப்படி தூசி வருது இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. பட் அந்த இடம் ஃபுல்லா வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால அதுக்குள்ள பாதி கலர் வேற போயிருச்சு. அதனால இருந்த தூசி எல்லாத்தையும் தொடச்சிட்டு நல்லபடியா எடுத்து மாட்டிட்டேன். அப்புறம் மதியத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு முரட்டு காம்போ அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இன்னைக்கான நல்ல செய்தி. யூடியூப் தளத்துல 99,000 சப்ஸ்கிரைபர். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா 100K போட்டுடலாம். நன்றி. இன்னைக்கு காலையில எது கால்பந்து ட்ரைனிங் போலனா நம்மளுக்கு இரவு டர்ஃப்ல ஒரு மேட்ச் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு இருட்டுற மாதிரி லைட்டா மழை பெய்ற மாதிரியே இருந்தது. சரி என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்தலாம்னு சொல்லி கிளம்பிட்டேன். பட் எங்க நேரம் இன்னைக்கு நல்ல நேரம், அந்த மாதிரி அபசுகுணமா எந்த விஷயமும் நடக்கல. அதே மாதிரி மேட்சை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற ஒரு மணி நேரத்துல ரோலிங் சப்ல எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுக்கு அடுத்த வருஷத்துல முதல் டாஸ்கே எங்க ஊர்ல 5க்கு 7க்கு 11க்கு டீம் ரெடி பண்றது தான். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 2-3 சீனியர் பிளேயர்ஸ் வேற கிடைச்சிருக்காங்க. சந்தோஷம். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு அற்புதமான ஷாட்டோட மேட்சை முடிச்சாச்சு. ஓகே, கிரிஞ்சா தான் இருக்கும், இருந்தாலும் சொல்றேன், நல்லபடியா புது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் பார்ப்போம். தொடர்பில் இருக்கவும்.